சிக்கந்தர் திரைப்படத்தினுடைய தோல்விக்கு யாரு சார் காரணம்? இயக்குனர் ஏ.ஆர். முருகதாஸ் சாரா அல்லது நடிகர் சல்மான் கானா? இந்த திரைப்படத்தினுடைய தோல்வி மதராசி திரைப்படத்தை பாதிக்குமான்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. எவ்வளவு பாப்புலரான ஒரு நடிகராக இருந்தாலும் முதல்ல ஒரு 2 நாட்களுக்கு திரையரங்குக்கு ரசிகர்களை அழைத்து கொண்டு வர முடியுமே தவிர, தொடர்ந்து ரசிகர்கள் திரையரங்குக்கு வந்து அந்த படத்துக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னா, அந்த படத்தினுடைய கதை மக்களுக்கு பிடித்த வகையில் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். அது நடக்காதனால தான் சிக்கந்தர் திரைப்படம் வெற்றி படமாக அமையலை. சிக்கந்தர் திரைப்படம் வெற்றி பெறாதனால மதராசி திரைப்படத்துக்கு பாதிப்பு வரும் அப்படின்னு நான் நினைக்கல. மதராசி படத்தினுடைய வெற்றி தோல்வி என்பது அந்த படத்தினுடைய கதை திரைக்கதையை பொறுத்தே அமையும். இசையமைப்பாளர் இளையராஜா சார் என்ன பண்ணாலும் என்ன பேசினாலும் எல்லாத்துலேயுமே அவரை பற்றின தரம் தாழ்ந்த கருத்துக்களை சில பேர் பதிவிட்டு வராங்க. இதே மாதிரியான ஒரு செயலை தான் விஜயகாந்த் சாருக்கும் பண்ணாங்க. அவர் உயிரோடு இருந்த பொழுது அவரை புகழாம அவர் இறந்த பிறகு நிறைய பேர் புகழ்ந்தாங்க, சில பேர் வருத்தமும் பட்டாங்க. ஒருவர் உயிரோடு இருக்கும் பொழுது அவங்கள போற்றி பாதுகாக்கிறதான அவங்களுக்கும் பெருமை, நம்மளுக்கும் பெருமை. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு மதுரையிலிருந்து ராகுல் கேட்டிருக்காங்க. நீங்க சொல்லியிருக்கிறது நியாயமான விஷயம் என்றாலும் சமூகத்தில் இது போன்று விமர்சனம் செய்கிறவர்கள் தொடர்ந்து இருந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். அவங்க ஒரு 10-15% இருக்காங்க. அவங்கள அவ்வளவு எளிதிலே திருத்த முடியாது.